Dear students, now let us see complex analysis. Let us recall. எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் வேல்யூ ஃபங்க்ஷன் எஃப்யூமே நம்ம எப்படி எழுதுவோமோ u of z plus I v of zன்னு எழுதுவோம். வேறு uன்றது அண்ட் vன்றது ரெண்டுமே ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன். uன்றது ரியல் பார்ட் ஆஃப் த ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன், ரியல் பார்ட் ஆஃப் தட் f. vன்றது இமேஜினரி பார்ட் ஆஃப் f. ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு பாயிண்டில் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா என்ன மீனிங்னா அதை நம்ம எப்படி எழுதுவோம்? லிமிட் z goes to a f of z is equal to Lன்னு எழுதுவோம். அதோட மீனிங் என்ன? z வந்து ஏக்கு போகிறப்ப f வந்து Lக்கு போகுதுன்னு அர்த்தம். ரைட்? அப்படி போச்சுன்னா இந்த நோட்டேஷனில் எழுதுவோம். இப்போ அந்த எல்லே வந்து f of ஏவாக இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் ஏன்ற பாயிண்டில் கண்டினியூஸ்னு சொல்லுவோம். டெரிவேட்டிவ்க்கான டெஃபினேஷன் எழுதி போட்டிருக்கேன். அண்ட் அனாலிட்டிசிட்டி, ஒரு பாயிண்டில் ஒரு ஃபங்க்ஷனை நம்ம எப்போ அனாலிட்டிக்னு சொல்லுவோம்னா அந்த பாயிண்ட் சுற்றி ஒரு நெய்பர்ஹுட் ஃபுல்லாக வந்து அந்த ஃபங்க்ஷன் ஏதாவது ஒரு சின்ன நெய்பர்ஹுட் ஃபுல்லாக அந்த ஃபங்க்ஷன் வந்து டிஃப்ரென்ஷியபிளாக இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷனை அந்த பாயிண்டில் அனாலிட்டிக்னு சொல்லுவோம். இப்போ ஏன்ற பாயிண்டில் டிஃப்ரென்ஷியபிள்னா எஃப்ன்றது ஏன்ற பாயிண்டில் டிஃப்ரென்ஷியபிள்னா அந்த டெஃபினேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் போதும். பட் அனாலிட்டிக்னா அந்த பாயிண்ட்டை சுற்றி ஒரு சின்ன நெய்பர்ஹுட் ஃபுல்லாக டிஃப்ரென்ஷியபிளாக இருக்கணும். ஸோ அனாலிட்டிசிட்டின்றது ஒரு பெரிய கண்டிஷன் தேன் டிஃப்ரென்ஷியபிலிட்டி. அதேமாதிரி ஒரு பாயிண்டில் ஒரு ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியபிளாக இருந்துச்சுன்னா கண்டினியூஸாக இருக்கும், கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா லிமிட் எக்ஸிஸ்டாக இருக்கும். பட் அந்த கான்வர்ஸ் எதுவுமே ட்ரூ கிடையாது, நீ நாட் பி ட்ரூ. அப்புறம் சில ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்து, ஃபார் எக்ஸாம்பிள் சில ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்து இந்த ஜீரோன்ற பாயிண்டில் இதை டிஸ்கண்டினியூஸாக இதை லிமிட் எக்ஸிஸ்டான்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்னா, இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் வேல்யூட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, கொடுத்து ஜீரோன்ற பாயிண்டில் லிமிட் எக்ஸிஸ்ட் இல்லைன்னு ப்ரூவ் பண்ண சொன்னால் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, நம்ம இப்போ ஜீரோ நம்ம மெனி பேத்ஸில் நம்ம அப்ரோச் பண்ணுவோம். எல்லா பேத்லேயும் நம்மளுக்கு வந்து ஒரே லிமிட் கிடச்சுன்னா நம்ம லிமிட் எக்ஸிஸ்டாக இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கலாம். பட் நம்ம ஜீரோவுக்கு வந்து மெனி, ஃபார் எக்ஸாம்பிள் y is equal to mxன்னு போட்டுங்க. ஜீரோவுக்கு நம்ம இப்படி மெனி பேஸில் வர்றப்ப yxன்னு போட்டு மெனி லைன்ஸில் வர்றப்ப அந்த எஃபோட லிமிட் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த டைரக்ஷனாக இருந்துச்சுன்னா லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஸோ அப்படி கேட்டிருந்தா ஒய்க்கு வந்து இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ்ன்னு போடுங்க. அந்த உங்களுக்கு லிமிட் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எம்மாக இருந்துச்சுன்னா த லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஆர் அதர் சம்டைம்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ஸ்கொயர் போடுங்க. த்ரூ பேரப்ளா, மெனி பேரப்ளாஸ் வழியாக நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்க ஜீரோவை. அப்பயுமே வந்து உங்களுக்கு த லிமிட் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எம்மில் வந்துச்சுன்னா லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஓகே, இப்போ ஒரு தேரம் நம்ம சிஆர் ஈக்குவேஷனை பற்றி பார்த்துருக்கோம். வாட் இஸ் சிஆர் ஈக்குவேஷன்? ux is equal to vy and uy is equal to minus vx. இதுதான் சிஆர் ஈக்குவேஷன். ரைட்? தேரம் எஃப்ன்றது எஃப் வந்து ஒரு பாயிண்ட் இசட்ன்ற ஒரு பாயிண்டில் டிஃப்ரென்ஷியபிளாக இருந்துச்சுன்னா அந்த பாயிண்டில் அந்த ஃபங்க்ஷன் சிஆர் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். சிஆர் ஈக்குவேஷன் உண்மையில் நம்மளுக்கு எப்படி கிடைக்குதுன்னா, எஃப்ன்ற ஃபங்க்ஷன் இசட்டில் டிஃப்ரென்ஷியபிளாக இருந்தால் என்ன அர்த்தம்? நம்மளுக்கு அந்த டெரிவேட்டிவ்கான டெஃபினேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணி இருக்கணும். வென்எவர் ஹெச் கோஸ் டு 0. இப்போ நம்ம ஹெச்சை ஜீரோவுக்கு ரியல் ஆக்சஸ் வழியாக அலோவ் பண்ணுறோம், அப்புறம் இமேஜினரி ஆக்சஸ் வழியாக ஜீரோவுக்கு போகிறதுக்கு அலோவ் பண்ணுறப்ப நமக்கு ரெண்டு டெரிவேட்டிவ் ஃபார்முலா கிடைக்கும். ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவல் பண்ணுறப்ப நம்மளுக்கு கிடைக்கிற ஈக்குவேஷன் தான் சிஆர் ஈக்குவேஷன். ஸோ சிஆர் ஈக்குவேஷன்றது ஒரு நெசசரி கண்டிஷன் ஃபார் த ஃபங்க்ஷன் டு பி டிஃப்ரென்ஷியபிள் அட் த பாயிண்ட் இசட், பட் இட் இஸ் நாட் சஃபிஷியன்ட். ஓகே, வாட் இஸ் சிஆர் ஈக்குவேஷன் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ux is equal to vy and uy is equal to minus vx. இது சிஆர் ஈக்குவேஷன். எஃப் ஒரு பாயிண்டில் டிஃப்ரென்ஷியபிளாக இருந்துச்சுன்னா சிஆர் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஓகே, எஃப் டேஷுக்கான ஃபார்முலா அதே மாதிரி எஃப் டேஷ் இஸ் ஈக்குவல் டு என்னென்ன பார்த்தோம்? யூஎக்ஸ் ப்ளஸ் ஐவிஎக்ஸ்ன்ற ஒரு ஃபார்முலா. இன்னொன்று எஃப் டேஷ் இஸ் ஈக்குவல் டு ரெண்டையுமே யூவாக மாற்றிடலாம். இப்போ யூஎக்ஸ் vxக்கு பதிலாக நம்ம இப்போ என்ன போகிறோம்? மைனஸ் ஐயூஒய். ஸோ எஃப் டேஷுக்கான ஃபார்முலா எஃப் டேஷ் இஸ் ஈக்குவல் டு ux minus iuy.
அதே மாதிரி f dash இன்னொரு ஃபார்முலா f dash is equal to ux பதிலாக vy போடலாமா? f dash is equal to vy plus ivx. ஸோ நம்ம fோட டெரிவேட்டிவை in terms of uல எழுதலாம், in terms of vல எழுதலாம். ஓகே. அண்ட் இன்னொரு தியரம், சப்போஸ் fன்ற ஃபங்க்ஷன் ஒரு பாயிண்டில் CR ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது, அதோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ், அதாவது ux, uy, vx, vy எல்லாமே கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து அந்த பாயிண்டில் டிஃப்ரென்ஷியபிளாக இருக்கும். இது ஒரு தியரம், ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும். டிஃப்ரென்ஷியபிள் ஃபங்க்ஷனுக்கு எக்ஸாம்பிளாக என்னென்ன நம்மளுக்கு தெரிஞ்சுதான். இப்போ ரிசல்ட் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுமா? பண்ண முடியும். பண்ணுனா இப்போ ரிசல்ட் தான் கிடைக்கும். அவ்வளோதான். z ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியபிள், sin z டிஃப்ரென்ஷியபிள், cos z டிஃப்ரென்ஷியபிள், z ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியபிள், z கியூப் டிஃப்ரென்ஷியபிள். ஸோ இதெல்லாமே டிஃப்ரென்ஷியபிள் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ z ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியபிள். இப்போ நம்ம லாப்லாஸ் ஈக்குவேஷனை என்னென்னு பார்ப்போம். dou square by dou x square plus dou square by dou y square is equal to 0. இதுதான் லாப்லாஸ் ஈக்குவேஷன். இப்போ uன்ற ஒரு ஃபங்க்ஷன் இந்த லாப்லாஸ் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் ஹார்மோனிக் ஃபங்க்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் uன்றது ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனுடைய uxx plus uyy is equal to 0 இருந்துச்சுன்னா அந்த uக்கு பேர் ஹார்மோனிக் ஃபங்க்ஷன். இன்னொரு தியரம், எந்த ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷனுடைய ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட் ரெண்டுமே வந்து ஹார்மோனிக் ஃபங்க்ஷனாக இருக்கும். மோரோவர் அந்த அனாலிட்டிக் ஃபங்க்ஷனே ஹார்மோனிக் ஃபங்க்ஷனாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் z ஸ்கொயர் எடுத்துக்கிடுவோம். z ஸ்கொயரோட ரியல் பார்ட் என்னது? x ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர். இமேஜினரி பார்ட் 2xy. z ஸ்கொயர் நம்ம எப்படி எழுதலாம்னா x ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் ப்ளஸ் i 2xyன்னு எழுதலாம். இதோடைய ரியல் பார்ட் x ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர். இதை நீங்கள் எக்ஸை வச்சு 2 தடவை பண்ணுங்கள், டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், ப்ளஸ் ஒய்யை வச்சு 2 தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், யூ வில் கெட் 0. ஸோ இது ஒரு ஹார்மோனிக். இமேஜினரி பார்ட்டு ஒரு ஹார்மோனிக் ஃபங்க்ஷன். மோர் ஓவர் அந்த அனாலிட்டிக் ஃபங்க்ஷனே ஒரு ஹார்மோனிக் ஃபங்க்ஷனாக இருக்கும். இது ஒரு பியூட்டிஃபுல். என்னது? அனாலிட்டிக் ஃபங்க்ஷன்னா டிஃப்ரென்ஷியபிளாக இருக்கும். ஸோ டிஃப்ரென்ஷியபிள்னால் வந்து சிஆர் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அண்ட் இப்போ இன்னொரு தியரம் என்ன சொல்லுது? ஒரு ஃபங்க்ஷன் அனாலிட்டிக்காக இருந்துட்டாலே அதோட ரியல் பார்ட்டும் இமேஜினரி பார்ட் ரெண்டுமே வந்து ஹார்மோனிக்காக இருக்குன்னு சொல்லுது. ஓகே. அதே மாதிரி நம்ம இப்போ எஃப்ன்றது ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் வைங்க, அதை எப்படி எழுதுவோம்? u ப்ளஸ் ஐவின்னு எழுதுகிறோம். இந்த விக்கு பேர் என்னதுன்னா ஹார்மோனிக் கான்ஜுகேட் ஆஃப் u. யூக்கு என்ன பேருனா ஹார்மோனிக் கான்ஜுகேட் ஆஃப் மைனஸ் வி. இது எப்படி வந்துச்சுன்னு நான் சொல்லியிருக்கேன் கிளாஸில், ரைட்? அண்ட் எஸ், ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷனுடைய அந்த ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் வந்து இட்ஸ் லைக் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு சொல்லியிருக்கேன். ஓகே, தட் மீன்ஸ் ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷனுடைய ரியல் பார்ட் தெரிஞ்சிருச்சுன்னா அதோட இமேஜினரி பார்ட்டை கண்டுபிடிச்சிடலாம். மோரோவர் அந்த அனாலிட்டிக் ஃபங்க்ஷனவே கண்டுபிடிச்சிடலாம். அதாவது இப்போ ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷனுடைய ரியல் பார்ட் வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயராக இருந்துச்சுன்னா அந்த அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் வந்து z ஸ்கொயராக தான் இருந்தாகணும். அதாவது அதோட இமேஜினரி பார்ட் வந்து 2xy ப்ளஸ் சம் கான்ஸ்டண்ட்டாக இருந்தாகணும். அந்த கான்ஸ்டண்ட்டை கொஞ்சம் ஒமிட் பண்ணிக்கோங்க. இப்படி தான் இருந்தாகணும். ஓகே, இப்போ கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷனுடைய ரியல் பார்ட் மட்டும் கொடுத்து அதோடைய இமேஜினரி பார்ட்டு கண்டுபிடிக்க சொல்லலாம். இல்லைனா அந்த அனாலிட்டிக் ஃபங்க்ஷனவே கண்டுபிடிக்க சொல்லிடலாம். இதுக்கு 2 மேஸ் நம்ம பார்த்துருக்கோம். சும்மா ப்ராப்பராக ஒரு வே, இன்னொரு வே வந்து த்ரூ மில்லே-தாம்சன் மெத்தட். இப்போ ஃபஸ்ட்டு சம் அதர் வேல பார்ப்போம். சப்போஸ் யூ கொடுத்துருக்காங்க, ரியல் பார்ட் அனாலிட்டிக் ஃபங்க்ஷனுடைய ரியல் பார்ட் யூ கொடுத்துருக்காங்க. இப்போ இமேஜினரி பார்ட்டை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன செய்வோம்? ஃபஸ்ட்டு கண்டிப்பாக அனாலிட்டிக் ஃபங்க்ஷனுடைய ரியல் பார்ட்டு கொடுத்துருக்காங்கன்றப்போ அது ஹார்மோனிக்காக இருக்கும், ரைட்? இப்போ நம்ம ux கண்டுபிடிப்போம். ux இஸ் ஈக்குவல் டு vy. ஸோ நம்மளுக்கு vy கிடச்சிருச்சு. vy கிடைச்சதுனால இப்போ ஒய்யை பொறுத்து இன்டகிரேட் பண்ணால் v கிடச்சிடும். இன்டகிரேட் பண்ணுறப்ப v கிடச்சிடும். பட்
சில இன் டர்ம்ஸ் ஆஃப் சம் phi ஆஃப் எக்ஸ் வந்து தேவையில்லாமல் கிடைக்கும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு திருப்பி எக்ஸை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். அப்போ phi dash ஆஃப் எக்ஸ் கிடைக்கும். அதை நம்ம எதுக்கு ஈக்குவேட் பண்ணுவோம்னா மைனஸ் யூஒய்க்கு ஈக்குவேட் பண்ணுவோம். vx is equal to மைனஸ் யூஒயில் சிஆர் ஈக்குவேஷன் அதுக்கு ஈக்குவேட் பண்ணுவோம். அதுக்கு ஈக்குவேட் பண்ண பின்னாடி நம்மளுக்கு v கிடச்சிரும். அவ்வளோதான். ஸோ u கொடுத்துருந்தா முதல் ux கண்டுபிடிப்போம். அதை vyக்கு ஈக்குவேட் பண்ணுவோம். vy கிடச்ச பின்னாடி அதை திருப்பி ஒய்யை வச்சு இன்டகிரேட் பண்ணுவோம். திருப்பி எக்ஸை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். vx கண்டுபிடிப்போம். அதை வந்து மைனஸ் யூஒய்க்கு ஈக்குவேட் பண்ணிவிட்டு நம்ம v கண்டுபிடிச்சிருவோம். v கண்டுபிடிச்சோன்னா u ப்ளஸ் iv தான் கொடுத்துருக்க ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷனையும் கண்டுபிடிச்சிடலாம். இது ஒரு மெத்தட். இப்போ மில்னர் தாம்சன் மெத்தட்ன்றது ரொம்ப எலகண்ட்டான மெத்தட். இட் இஸ் அப்ளிகேஷன் ஆஃப் ஐடென்டிட்டி தியரம். இப்போ f டேஷுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம்? ரெண்டு ஃபார்முலா பார்த்தோம். f dash is equal to ux minus I uyன்னு ஒரு ஃபார்முலா பார்த்தோம். இன்னொன்று f dash is equal to vy plus I vxன்னு ஒரு ஃபார்முலா பார்த்தோம். ரெண்டு ஃபார்முலா பார்த்தோம்ல. மில்னர் தாம்சன் மெத்தட். ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷனோட ரியல் பார்ட் மட்டும் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கிறோமே. இப்போ அந்த ஃபங்க்ஷனவே எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ u கொடுத்துருந்தாங்களாக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ux கண்டுபிடிங்க, அப்புறம் uy கண்டுபிடிங்க. ux கண்டுபிடிச்ச பின்னாடி x இருக்க வேண்டிய இடத்துல z போட்டுக்குங்க, y இருக்க வேண்டிய இடத்துல 0 போடுங்க அந்த ஃபங்க்ஷனில். அதே மாதிரி uy கண்டுபிடிச்சிட்டு x இருக்க வேண்டிய இடத்துல z போட்டுக்குங்க, y இருக்க வேண்டிய இடத்துல 0 போட்டுக்குங்க. இப்போ f டேஷுக்கான ஃபார்முலா என்னது? ux மைனஸ் iuy. இப்போ f வேணும்ன்றப்ப நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோம். எல்லாமே ஒரே வேரியபிளுக்கு மாற்றிட்டோம். ரியல் ஆக்சிஸில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ f is equal to என்ன ஃபார்முலானா f is equal to integral ux உடைய ரியல் பார்ட்டில் எக்ஸுக்கு பதிலாக z போட்டுக்கணும், ஒய்க்கு பதிலாக 0 போட்டுக்கணும் அந்த டேம், மைனஸ் i டைம்ஸ் uயில் எக்ஸுக்கு பதிலாக z அண்ட் ஒய்க்கு பதிலாக 0 போட்ட டேம். இதை நம்ம dz வச்சு இன்டகிரேட் பண்ண போகிறோம். இன்டகிரேட் பண்ணால் கிடைக்கிறதா அந்த ஃபங்க்ஷன் ப்ளஸ் சம் i டைம்ஸ் c அதை போட்டுக்குங்க. இது மில்னர் தாம்சன் மெத்தடில் u கொடுத்து f கேட்டிருந்தோம். சப்போஸ் v கொடுத்து f கேட்குறாங்கன்னா நம்ம இன்னொரு ஃபார்முலா யூஸ் பண்ணணும். என்னது? vy ப்ளஸ் ivx f டேஷுக்கு அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இங்கே அதே மாதிரி தான் v கொடுத்துருக்காங்கன்னா vயை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். vy கண்டுபிடிங்க, அப்புறம் vx கண்டுபிடிங்க. எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல z போட்டுக்குங்க, ஒய் இருக்க வேண்டிய இடத்துல 0 போட்டுக்குங்க. எஃப்க்கான ஃபார்முலா என்னது? f is equal to integral vy of z, 0 plus ivx of z, 0ன்னு போட்டுக்குங்க dz. உங்களுக்கு f கிடைச்சிடும். ஓகே, சம் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன்ஸை பார்ப்போம் நம்ம. இப்போ z கியூப் நம்ம எப்படி எழுதுவோம்? x கியூப் மைனஸ் 3xy ஸ்கொயர் ப்ளஸ் i டைம்ஸ் 3x ஸ்கொயர் y மைனஸ் y கியூப். இது z கியூப். e பவர் z வந்து e பவர் x ப்ளஸ் iy, e டு த பவர் x ப்ளஸ் iy. அதை எப்படி எழுதலாம்? e பவர் x இன்ட்டு e டு த பவர் iy. e பவர் xன்றது அப்படியே இருக்கும். e பவர் iy எப்படி எழுதலாம்? cos y ப்ளஸ் i sin y. ஸோ e பவர் x cos yன்றது is a real part of e பவர் z. e பவர் x sin yன்றது is an imaginary part of e பவர் z. ஸோ சம் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் z ஸ்கொயர், z கியூப், e பவர் z இதெல்லாம் வந்து அனாலிட்டிக் ஃபங்க்ஷன்ஸ். log zன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா log zக்கு டெஃபினிஷன் என்னது? log mod z plus I argument of z, or log z is equal to log mod z plus I times tan inverse of y by x. இதெல்லாம் கிளாசிக்கல் வெரி வெல் நோன் ஃபங்க்ஷன்ஸ், ரைட்? இப்போ இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதோட ரியல் பார்ட்டும் இமேஜினரி பார்ட்டும் வந்து ஹார்மோனிக்காக இருக்கும். அண்ட் இதோட ரியல் பார்ட்டுக்கு இமேஜினரி பார்ட்டுக்கு இடையில அந்த சிஆர் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் mod zன்னா என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், ரைட்? இப்போ 1/2 லாகரிதம் ஆஃப்
எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ன்ற ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்களாக்கும் இதோடைய இந்த ரியல் பார்ட்டு கரஸ்பாண்டிங்கான இமேஜினரி பார்ட் என்னவாக இருக்கும் tan inverse ஆஃப் ஒய் பை எக்ஸாக இருக்கும். இதை நம்ம வந்து இப்போ பார்த்த மெத்தட்ஸில் நம்ம கண்டுபிடிக்கலாம். ப்ராப்ளம் போட்டு பாருங்கள். இந்த ப்ராப்ளத்தில் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம், பார்த்துக்குங்க. அடுத்து கன்ஃபார்மல் மேப்பிங். வாட் இஸ் கன்ஃபார்மல் மேப்பிங்? கன்ஃபார்மல் மேப்பிங்னா இஸ் அ மேப்பிங் தட் ஒரு ஃபங்க்ஷன் எஃப்ன்ற ஃபங்க்ஷனை ஒரு பாயிண்டில் நம்ம எப்போ கன்ஃபார்மல்னு சொல்லுவோம்னா that function preserves the angle between any two curves passing through that point both in magnitude and direction. That means fன்ற ஃபங்க்ஷனை அந்த பாயிண்டில் நம்ம எப்போ கன்ஃபார்மல்னு சொல்கிறோம்னா அந்த பாயிண்ட் வழியாக எந்த ரெண்டு ஸ்மூத் கர்வ் வரைஞ்சாலும் அந்த ஃபங்க்ஷன் வந்து அந்த ரெண்டு கர்வையும் எப்படி தூக்கிட்டு போகுதுன்னா இந்த கர்வு கடையில் என்ன ஆங்கிள் இருந்துச்சோ அதே ஆங்கிள் தான் அந்த இமேஜஸ் கடையிலையும் அதே ஆங்கிள் இருக்கணும். அந்த ஆங்கிள் ரைட் அண்ட் ரிஃப்ளெக்டடாக இருக்கக்கூடாது. அந்த ஆங்கிள் மட்டும் கிடையாது, அதே ஆங்கிள் வித் சேம் டைரக்ஷனையுமே ப்ரிசர்வ் பண்ணுச்சுன்னா அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம கன்ஃபார்மல் மேப்பிங்னு சொல்லுவோம். அப்புறம் ஒரு தியரம், எஃப் டேஷ் வந்து ஒரு பாயிண்டில் வந்து எஃப் டேஷ் வந்து நாட் ஈக்குவல் 0 இருந்துச்சுன்னா எஃப்ன்ற ஃபங்க்ஷன் அந்த பாயிண்டில் கன்ஃபார்மலாக இருக்கும். இது ஒரு தியரம். ஓகே, பைலினியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன். வாட் இஸ் பைலினியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன்? f of z is equal to, simple f of z wன்னு வச்சுக்கலாம். So w is equal to az plus b whole divided by cz plus d where ad minus bc is not equal to 0. இந்த ஃபார்மேட்டில் இருக்க எல்லா ஃபங்க்ஷனுக்குமே பேர் வந்து வேறு abcd எல்லாம் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். இந்த ஃபார்மேட்டில் இருக்க எல்லா ஃபங்க்ஷனுக்குமே பேர் பைலினியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன். பைலினியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ்லாம் வந்து கன்ஃபார்மல் மேப்பிங்ஸ். It's a special kind of conformal mappings. இப்போ நம்ம அப்புறம் 4 எலிமெண்ட் டிரான்ஸ்ஃபார்மேஷன் பார்த்தோம். ஒன்று டிரான்ஸ்லேஷன், ரொட்டேஷன் அண்ட் இன்வர்ஷன், மேக்னிஃபிகேஷன், கான்ட்ராக்ஷன். இந்த 4 பைலினியர் டிரான்ஸ்ஃபார்மேஷனுமே வந்து இது 4உடைய காம்போசிஷன் தான் வந்து பைலினியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன். இப்போ டிரான்ஸ்லேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிரான்ஸ்லேஷன் எப்படியும் சர்க்கிளுக்கு தான் கொண்டு போகும், ஸ்ட்ரைட் லைனுக்கு தான் கொண்டு போகும். டிரான்ஸ்லேஷனுக்கு ஒரே ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட், அது இன்ஃபினிட்டி. அண்ட் அடுத்து ரொட்டேஷனுமே வந்து சர்க்கிளுக்கு தான் தூக்கிட்டு போகும், ஸ்ட்ரைட் லைனுக்கு தூக்கி போகும். ஒரே 2 ஃபிக்ஸட் பாயிண்ட், ஒன்று 0 ஆரிஜின், இன்னொன்று இன்ஃபினிட்டி. மேக்னிஃபிகேஷன், கான்ட்ராக்ஷன் ரெண்டுமே சர்க்கிளுக்கு தான், ஸ்ட்ரைட் லைனுக்கு தான் தூக்கிட்டு போகும். அண்ட் ரெண்டுக்குமே வந்து 2 ஃபிக்ஸட் பாயிண்ட், ஒன்று ஆரிஜின், இன்னொன்று இன்ஃபினிட்டி. பட் இன்வர்ஷன் மட்டும் வித்தியாசமாக பிஹேவ் பண்ணும். இன்வர்ஷன் வந்து இன்வர்ஷனுக்கு ஃபிக்ஸட் பாயிண்ட் வந்து 1 -1 1/z, அதான இன்வர்ஷன். w is equal to 1/z. இது இன்வர்ஷன் வந்து ஆரிஜின் வழியாக போகிற சர்க்கிளை வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைனுக்கு தூக்கி போகும், விச் டஸ் நாட் பாஸ் த்ரூ த ஆரிஜின். 1 ஆரிஜின் வழியாக போகாத சர்க்கிளை அதே மாதிரி ஏதோ இன்னொரு ஆரிஜின் வழியாக போகாத சர்க்கிளுக்கு தூக்கி போகும் 2. அண்ட் 0 ஆரிஜின் வழியாக ட்ராவல் பண்ணுற ஸ்ட்ரைட் லைனை ஆரிஜின் வழியாக ட்ராவல் பண்ணுற இன்னொரு ஸ்ட்ரைட் லைனுக்கு தூக்கிட்டு போகும். அண்ட் ஆரிஜின் வழியாக பாஸ் ஆகாத ஸ்ட்ரைட் லைனை அண்ட் ஆரிஜின் வழியாக பாஸ் ஆகாத ஏதோ இன்னொரு சர்க்கிளுக்கு தூக்கிட்டு போகும். இது வந்து இன்வர்ஷன். இந்த 4 எலிமெண்ட்ரி ஃபங்க்ஷனுடைய காம்போசிஷன் தான் வந்து பைலினியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன், ரைட்? ஸோ அவ்வளோதான் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ பைலினியர் டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்குமே வந்து அதிகபட்சம் 2 ஃபிக்ஸட் பாயிண்ட்டாக இருக்கும், இல்லைன்னா கொடுத்துருக்க ஃபங்க்ஷனே வந்து ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனாக இருக்கணும். ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் என்னது? f of z is equal to zன்னு இருக்கும். அப்படி f of z is equal to z இருந்துச்சுன்னா எல்லாமே ஃபிக்ஸட் பாயிண்ட் தான். இது ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனுக்கு எல்லாமே ஃபிக்ஸட் பாயிண்ட் தான். ஸோ ஒன்று வந்து ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனாக இருக்கணும் பைலினியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன், இல்லைன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு அதிகபட்சம் 2 ஃபிக்ஸட் பாயிண்ட் தான் இருக்கும். ஓகே, லெட் அஸ் see கிராஸ் ரேஷியோலேருந்து நம்ம கிளாஸ் பார்ப்போம் அண்ட் காம்ப்ளெக்ஸ் இன்டகிரேஷன் பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.